இந்த வீடியோல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது, உங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கா? அதுவும் ஏதாவது ஒரு பேங்க்ல, இந்தியால இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பேங்க்ல உங்களுக்கு அக்கவுண்ட் இருந்தாலே இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. கேஒய்சி நாம்ஸ பாத்தீங்கன்னா லைட்டா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. உங்ககிட்ட இருந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இன்ஃபர்மேஷன் இப்ப ஆர்பிஐ கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறது நீங்க வரக்கூடிய ஜூன் 2025க்குள்ள நீங்க சொல்லலாம். இதற்கான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துடுவாங்க. கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய வர்றதுனால கேஒய்சி அப்டேட் பத்தின விஷயங்களை மாற்ற போறதாகவும், கஸ்டமருக்கு இருக்கக்கூடிய சில கிரேவியன்ஸ் தற்பொழுது ஏற்றுக்கொள்ள போவதாகவும் ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில் இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். கேஒய்சி அப்டேட் அப்படிங்கிறது வரக்கூடிய 2026க்குள்ள நீங்க அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்க அப்டேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய அக்கௌண்ட் ஃப்ரீஸ் செய்யப்படும். உங்களுடைய அட்ரஸ் சேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய வேற ஏதாவது பேன் கார்டு அப்டேஷனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க கேஒய்சி பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா தற்பொழுது நீங்க அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும். அதற்கான இன்ஃபர்மேஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்த்துட்டே வாங்க. கேஒய்சி அப்டேட் சம்பந்தமாக மக்கள்கிட்ட இருந்து கருத்து கேட்டிருக்காங்க. ஜூன் 6, 2025க்குள்ள இதற்கான அப்டேட் பார்த்தீங்கன்னா நீங்க கொடுத்துருங்க. இது எப்படி தெரிவிக்கணும் அப்படிங்கிறது நீங்க அஃபிஷியல் வெப்சைட் ஆர்பிஐல போயிட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். முக்கியமா இது அஃபிஷியலா பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஆர்பிஐ எல்லா பேங்க்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கீம் இனிமேல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் சப்சிடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்ஏஒய்க்கு அப்ளை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேஒய்சி அப்டேஷன் அப்படிங்கிறது நீங்க கண்டிப்பா பண்ணியிருக்கணும். உங்களுடைய ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் சேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, அதே மாதிரி நேம் சேஞ்சா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க பேங்குக்கு தெரியப்படுத்தணும். அதைத்தான் இதுல சொல்ல வர்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க ஒரு இடத்துல இருந்திருப்பீங்க. இப்ப இன்னொரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரெண்ட்டுக்கு போயிருப்பீங்க, அல்லது வீடு கட்டிட்டு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல கண்டிப்பா அந்த அப்டேட் அப்படிங்கிறது நீங்க பேங்குக்கு தெரிவிக்கணும். இந்த இன்ஃபர்மேஷன் அந்த சர்க்குலர்ல முக்கியமா தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேஷன் சம்பந்தமாக கஸ்டமர் ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்சஸ்லாம் என்னென்ன அப்படிங்க நீங்க ஒரு கம்ப்ளைண்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்க ரைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த சர்க்குலரில் தெரிவிச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் இது கண்டிப்பாக உங்களை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு சேலரி பர்சனாக இருந்தாலும் இது உங்களை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஆர்பிஐ இருக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ஆதார்ல அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னா உடனே போயிட்டு பேங்குக்கு தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த மாதிரி அப்டேட் கொண்டு வர்றாங்க பாத்தீங்களா, இதுல இருக்கக்கூடிய சில சாதகங்கள் மற்றும் பாதகங்களை நீங்க தற்பொழுது ஆர்பிஐக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் அப்படிங்கிறது பேங்க் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிசிஷனா இருக்கணும். அதே மாதிரி பேங்க் ஒருத்தவங்களுக்கு லோன் கொடுக்குறாங்கன்னா லோ ரிஸ்கா இருக்கணும். அதே மாதிரி தவறான ஒரு ஆளுக்கு பேமெண்ட் அப்படிங்கிறது போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆர்பிஐ தற்பொழுது இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்த கேஒய்சி அப்படிங்கிற அப்டேட் அப்படிங்கிறது 30 ஜூன் 2026க்குள்ள நீங்க பண்ணிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க இகேஒய்சில ஏதாவது மாற்றம் பண்ணிருக்கீங்க, இகேஒய்சி அப்படிங்கிறது எதுவும் இல்லை, உங்களுடைய ஆதார் கார்டு பயோமெட்ரிக், அதுக்கப்புறம் பேன் கார்டு டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிருக்கீங்கன்னா இதை மட்டும் நீங்க ஆர்பிஐக்கு, அதாவது உங்களுடைய பேங்குக்கு நீங்க தெரியப்படுத்தலாம். இந்த இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. முக்கியமா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்தா உடனே போயிட்டு பேங்க்ல போயிட்டு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது சேஞ்ச் பண்ணாம இருந்தா அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிரும். அமௌண்ட் அப்படிங்கிறது எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப பேங்குக்கு போயிட்டு அதை அன்லாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு பதிலாக நீங்க முன்கூட்டியே ஃப்ரீயா இருக்கும்போது பேங்குக்கு போயிட்டு இந்த அப்டேட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. உங்களுடைய அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய பணத்தை சேஃபா பாதுகாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எல்லாருக்குமே தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பாய்.